நேற்றுக்கு முன்னிலை நின்றதால நானும் திரு தங்கமணி அவர்களும் டிவியில் பார்த்தீங்கன்னா எங்கள் பேர் தான் ஓடிக்கணும். எவ்வளோ கூட்டணி வைக்கிறதுனா 50 கோடி கேட்குறாங்க, 100 கோடி கேட்குறாங்க, சீனிவாசன் கூட இருக்கிறான். அதனால் வர வேண்டிய அந்த கூட்டணி கூட யாரும் வருவதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு சிந்திக்கணும். நான் எதுவுமே சொல்லலை. ஒரு கூட்டணி வந்தால் ஒரு பணம் கேட்குறாங்க, அவங்க கேட்குறாங்க, அதோட விட்டுக்கணும்னு போட்டு சின்ன பொண்ணமா இருக்கிறாங்க. நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். 2019 நடந்தப்பா நிறுவனங்கள் கரெக்டாக இருக்க 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எந்தெந்த கட்சி செலவு செய்திருந்த அப்டேட் செலவு எண்ணுங்கள் சொல்லி தேர்தல் கமிஷன் அந்த அறிக்கையில திமுக கழகம் ஒரு அறிக்கை கொடுக்கும் தேர்தல் கமிஷன். அதுல 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 25 கோடி, கொங்கு முன்னேற்ற கழகம் ஈஸ்வரன் அவருக்கு 15 கோடி, இவங்களுக்கு 2 பேர் 2 கட்சி, கம்யூனிஸ்டுக்கு 25, அவருக்கு ஒரு 40 கோடி கொடுத்துருக்கேன்னு சொல்லி அந்த தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்காங்க. நிருபர்கள் உடனே போய் இடது கம்யூனிஸ்ட் வளர்க்கும் சேவைகளை கேட்கிறாங்க. நீங்க உங்களுக்கு 2 கட்சிக்கு 25 கோடி கொடுத்துருக்காங்க, ஸ்டாலின் தெரிவிக்கிறது. ஆமா உண்மைதான், கூட்டணி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு என்ன? ஆக அதுக்கு அது வந்து கட்சி அந்த அந்த அப்டேட் பேப்பர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது ஒன்றும் பொய்க்கிற மாதிரி முடியாது. கவர்மெண்ட்டுக்கு போனது கூட்டணிக்கு ஸ்டாலின் அவர்கள் 3 கட்சிக்கு 40 கோடி கொடுத்துருக்காங்கன்னா அதை தான் பேர் சொல்லாம கூட்டணி கூட ஒரு பணம் கேட்கறன்னு சொன்னா சீனிவாசன் இதை கூட முயற்சி பண்றேன். அவரு அந்த கூட்டணிக்கு வந்து இப்படிலாம் கேட்கிறாங்கப்பா, நம்ம வீட்டுக்குள்ள பேசுறது என் கேமரா, அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து தேர்தல் வேலையை பாருங்கப்பான்னு சொன்னா அதை தூக்கி போட்டுருக்காங்க. 2 பேர் கட்சிக்கு எதிராக போன மாதிரி எடப்பாடி சொல்லி எங்க கட்சியை சிந்திச்சிருக்காங்க. இந்த மகாத்மா காந்தி புத்தருடைய வாரிசுகள் 40 கோடி வாங்கி சாப்பிட்டு டிவியில வச்சு எங்களை போட்டு மிரட்டுறாங்க. ஆக இவங்க கூட்டணிக்கு பணம் கொடுத்த திமுக வாங்குறது 2 கம்யூனிஸ்ட், ஒரு கொங்கு முன்னேற்ற கழகம் ஈஸ்வரன் கட்சி. இதைத்தான் நான் சொன்னேன். கூட்டணிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு தனி மனிதன் எடப்பாடியார் கூட்டணி பேசி கஷ்டப்படாதப்பா, கஞ்சி இல்லாம பணம் இல்லாம நம்ம உழைக்கிற உழைப்புல மக்களை சேர்க்கறதுலாம் நமக்கு நல்லதுன்னு சொல்லி நம்ம ஆளுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதை எடுத்து தவறுதலாக போட்டு 3 நாள் பேப்பர்ல கிளிகிளின்னு கிழிக்கிறாங்க. வரணும்னு நினைக்கிற கூட வரமாட்டாங்க. ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற எடப்பாடியார். நாங்க என்ன கிருக்கைங்களா? உண்மைகளை சொல்றதுக்கு நான் சொன்னா எப்படி பண்ணியிருக்காங்க தொடர்ந்து. எனவே இப்படி கூட்டணிக்காக பணம் கொடுத்த கட்சிகள் எது, வாங்கிய கட்சி எது நமக்கு தெரியும். தலைவர் எம்ஜிஆர் உழைப்பு, அம்மாவோட உழைப்பு, சில்வர் கொடுக்குற அளவிற்கு நம்ம அம்மா இருந்தாங்க. எம்ஜிஆருடைய வழிகாட்டுதல்படி முதலமைச்சர். இப்போ யார் நான் முதலமைச்சர் அடுத்து வரணும்னு பார்க்கும்போது நாங்கெல்லாம் எம்எல்ஏ வரணும். நம்ம அம்மா சத்திகலாமா அடுத்த முதலமைச்சர் வரதுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு இருக்காங்க. நாளை மறுநாள் முதலமைச்சர் ஆக போறாங்கன்னு சொல்றாங்க. அங்க அடுத்த நாள் காலையில பார்த்தா 4 வருஷம் ஜெயிக்கணும். நீங்க பாருங்க, கடவுள் யாருக்கு அருள் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அவங்களா திட்டம் போட்டு அவங்களா முதல்ல என்னப்பா மறுபடியும் இந்த குடும்பத்தை மாட்டுது கட்சி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். தெய்வம் இருக்கிறதா இன்னைக்கு கிளம்பி கர்நாடக குட்கா என்ற நீதிபதி தண்டனை உறுதிப்படுத்தினா சந்திக்கிறாங்க 4 வருஷம் கேட்டாங்க. அவங்கதான் போயிட்டாங்க. அப்ப முதலமைச்சர் போது பன்னீர்செல்வத்தை அங்கேயே உட்காந்து ராஜினாமா பண்ணது கையெழுத்து போட்டவர் வாங்கினவர் தினகரன். அதெல்லாம் உட்காந்துருக்கேன். கையெழுத்து போடுங்க பன்னீர்செல்வம். இல்லைண்ணே அதை யோசிச்சு போக முடியாது, போடுன்னு சொல்லி லெட்டர் இல்லைன்னு அவர் பிஏ விட்டு போய் எடுத்து சொல்லி போய் கையெழுத்து போயிட்டார். அந்த பன்னீர்செல்வம் சொல்ற பதவி கொடுத்தவங்க துரோகம் செய்திருக்கு, உங்களுக்கு தண்டனை உண்டுங்கிறார். இவருக்கு துரோகம் பண்ணது தினகரன். இவர் பதவியில் எடுத்தது அந்த குடும்பம். நமக்கு என்ன துரோகம்? ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அத்தனை எம்எல்ஏக்கள் ஒருமனதாக மாண்பு எடப்பாடி அவர்களை தேர்வு செய்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.